ஹாய்மா, நல்ல டேஸ்டியான ஒரு காளான் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் காளான் வாங்கி நான் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய இஞ்சி துண்டு, ஒரு 5-6 காஷ்மீரி சில்லி வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெரிய பொடியாக கட் பண்ண வெங்காயம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ மிக்ஸி ஜாரில் அதை காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 5-6 பழம், அதையும் நான் போட்டு அரைச்சி தான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பெரிய வெங்காயத்தோட ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 1-2 நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் நல்லா ஒரு 2-3 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க நான் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், இப்போது நம்ம கழுவி அலசி வச்சுருந்த அந்த காளான் பொடியாக கட் பண்ணது அது கூட சேர்த்துட்றோம். ப்ளஸ் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்குறோம். இந்த வதங்கிட்டு இருக்கிற டைமில் அதில் வந்து கொஞ்சம் தண்ணியும் வரும். அதுவும் பரவாயில்ல, இருந்தாலும் அதை சேர்த்து நல்லா வதக்குவோம். இதோட நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். இது கூட நான் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, ப்ளஸ் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம ஒன்றா இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த எண்ணெயிலேயே இந்த பொடி வகைகளையும் போட்டு நல்லா வதக்கினா தான் பச்சை வாசனை ரொம்ப சீக்கிரம் போகும். மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதில் மல்லித்தூள் வந்து உங்களுடைய திக்னஸுக்கு தகுந்த மாதிரி, குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட நம்ம தக்காளி அரைச்சதையும் விழுதையும் நம்ம அது உள்ளே சேர்த்துக்கிறோம். நான் ஒரே கையில் வந்து ஃபோனை வச்சுட்டு கிளறி எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஷேக் ஆகுது, மன்னிச்சிக்கோங்க. இப்போது நம்ம வந்து வெங்காயத்தோட 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு, அந்த விழுதையும் நம்ம இது கூட சேர்த்து பச்சை வாசனை போக கிளற போகிறோம். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்போ தான் அந்த கிரேவி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நல்லா அதிக சுவையை கொடுக்கும். கொஞ்சம் இந்த திப்பியாக வெந்திருந்தாலுமே நல்லா டேஸ்ட் இருக்கும். ரொம்ப விழுதாக இருந்தால் ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதில் அந்த காஷ்மீரி சில்லி, நான் பவுடரெல்லாம் வச்சுக்கிறது இல்லைங்க. தேவைப்படும் பொழுது ஒரு 4 வத்தலை, காஷ்மீர் மிளகாய் வத்தலை வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி நான் சேர்த்துக்குவேன். அந்த மாதிரி தாங்க இதுலேயும் நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா கொஞ்சம் பார்வையாக அழகாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து, உப்பு பத்தலைன்னா அது கூட ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாங்க. நம்ம இதில் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும் பொழுதே வந்து ஒவ்வொன்றா போட்டு அதில் வதக்குறோம் பார்த்திங்களா, அப்போவே வந்து பாதிக்கு மேலே நம்மளுக்கு வந்து காளான் வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். நம்மளுக்கு எந்த பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்ற மாதிரி, சப்பாத்தியில் போட்டு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு டைம் உப்பு பத்துமான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா கழுவி அலசி எடுத்து வச்சு நான் அது கூட நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா அந்த புதினா வந்து கொஞ்சம் வெந்தால் தான் கொஞ்சம் நல்லா வரும். இறக்கும் போது கொத்தமல்லி தழை போடலாம். ஆனால் புதினா போட்டால் ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கணுங்க.
இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து இப்போ இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதை வந்து சாதத்துக்கு தொட்டுக்கலாம். நீங்கள் சாம்பார், நான் வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார் ப்ளஸ்ஸு இந்த கிரேவி தான் நான் வச்சுருக்கேன். தொட்டுட்டும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு போட்டும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணால் செஞ்சுக்கலாம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய கண்ணாஸ் ரெசிபி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.